இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அன்பிலும் அரவணைப்பிலும் நீங்கள் நலமோடு வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான அனுபவங்களை பெறுகிறோம். ஒவ்வொரு அனுபவமும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. பல சமயங்களில் வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா என்ற பாடல் வரிகள் நமக்கு கற்றுத்தரும் பாடத்தை நினைவில் கொள்வோம். நம் வாழ்வில் நாம் கடந்து வந்த பாதைகளை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியில் மிதக்கும் போது கீழ்நோக்கி பார்க்க மறந்து விடுகிறோம். துக்கத்தில் துவளும் போது மட்டுமே கடந்து வந்த பாதைகளை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உயிருக்கு ஆபத்து என்று வரும்போது மட்டும்தான் இப்படி செய்திருக்கலாம், ஏன் இப்படி செய்தேன் என்று ஏங்கி வருந்துவதை விடுத்து ஒவ்வொரு நாளின் முடிவிலும் நம்மை நாம் மறுவாசிப்பு செய்வது அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வோம். நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமானவையாக இருக்கின்றன. சிலரை பார்த்து அவர் மிகவும் அனுபவமிக்கவர், அனுபவசாலி என்று சொல்வதை கேட்கின்றோம். அனுபவம், படிப்பறிவு, பட்டறிவு, அனுபவ அறிவு என்று பல நிலைகளிலும் வரும். இதில் அனுபவ அறிவு என்பது மரபு வழியாகவும் வரும். ஆனால் எல்லா வகையான அனுபவங்களும் நமக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள உறுதுணையாயிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. வகுப்பறையில் பயிற்றுவிப்பது பாடங்கள் மட்டுமே, வாழ்க்கையை அல்ல என்பதனை தாலாட்டு என்ற தலைப்பில் பள்ளிக்கூடத்தில் உன்னை சேர்ப்பது பற்றி நான் சிந்திக்கவில்லை. அங்கே நிகழ்வது எழுத்துக்களின் கட்டாய அறிமுகம்தான். வாழ்க்கையை வாசிக்க நீ தெருவுக்குத்தானே திரும்பி வர வேண்டும் என்ற கவிஞர் வைரமுத்து வாழ்க்கை என்பது அனுபவங்களால் நிறைந்தது என்கிறார். எனவே நாமும் அனுபவங்களால் நிறையும் போது சிறந்த ஆசான்களாக திகழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு கடந்து வந்த பாதைகளில் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நினைவில் கொண்டு செயல்படுவோம். ஒரு முறை போருக்கு புறப்பட்ட குதிரை வீரன் செல்லும் வழியில் குதிரை இறந்து விட்டதை ஆராய்ந்தான். குதிரையின் ஒரு காலில் லாடம் இல்லாததால் கால் புண்ணாகி போனது. ஆணி இல்லாததால் லாடம் கழன்று போய் குதிரை கீழே விழ காரணமாகிவிட்டதை அறிந்தான். குதிரை இறந்து விட்டதால் அரசனுக்கு கிட்ட வேண்டிய செய்தி உரிய நேரத்தில் கிட்டாமல் போகவே நாடு தோற்று போனது. ஓர் ஆணியால் அரசாங்கமே பறிபோனது. அரியாசனத்தில் அமர்ந்து குளிர்காய வேண்டியவன் நெருப்பின் நிழலில் நிற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. தனக்கு ஏற்பட்ட துயர சம்பவத்தை நிதானமாக வாசித்தான். எனவே மறுபடியும் அவன் மகுடத்தை மங்களம் அங்கீகரித்தது. ஒருவேளை காரணத்தை அறியாத பேதையாயிருந்திருந்தால் மங்களமே அவனுக்கு மரண ஓலை வாசித்திருக்கும். பல சமயங்களில் நாமும் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க மறந்து விடுகிறோம். இந்த நிலை நீடித்தால் நமது வாழ்வு நலமாக அமைய வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொள்வோம். எனவே நாம் ஒவ்வொரு நாளின் இரவு நித்திரைக்கு முன்னும் வாழ்ந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க நம்மை தயார்படுத்துவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதித்தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா?
திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். இன்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு பாவத்தில் விழுந்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இரங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இரங்கி
என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனத அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில்
இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34 இறை வார்த்தைகள் 4 முதல் 6 மற்றும் 8 முதல் 9. பதிலுரை பாடல். தானியேல் நூல் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 52 முதல் 56 வரை. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 11 முதல் 13 வரை. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அன்று தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனுடைய பெயரில் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்பவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இறைவனில் அசையாத நம்பிக்கை கொண்டு வாழவும் இறையாட்சியின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு
வெளிப்பாடு அருளும் மொழி இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை, இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய பெருவிழாவை பற்றி பார்க்கலாம். தமத்திருத்துவ பெருவிழா. கிறிஸ்தவ இறையியலின்படி கடவுள் இறைத்தன்மையில் ஒருவராகவும் ஆழ்த்தன்மையில் தந்தை, மகன், தூய ஆவி என்று மூவொரு கடவுளாக இருக்கிறார் என்பதே தமத்திருத்துவம் ஆகும். தமத்திருத்துவத்தின் முதல் ஆளாக இருக்கும் தந்தையாகிய கடவுள் விண்ணகம், மண்ணகம், நாம் காண்பவைகளை தம் வார்த்தையின் வழியாக படைத்து தம் ஆவியின் வழியாக அவற்றுக்கு இயக்கமளித்தார். தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாக இருக்கும் மகனாகிய கடவுள் மனித குல மீட்பிற்காக விண்ணகத்திலிருந்து இறங்கி தூய ஆவியினால் கன்னிமரியிடமிருந்து உடல் எடுத்து மனிதரானார். தமத்திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாக இருக்கும் தூய ஆவியானவர் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மகனாகிய கடவுளிடமிருந்தும் புறப்படும் முடிவில்லா அன்பாக இருந்து இறை தந்தையோடும் இறை மகனோடும் இணைந்து ஆராதனைக்குரியவராக இருக்கிறார். இறை தந்தை தம் திருவுளப்படி இறைமகனை தூய ஆவியின் வல்லமையால் மரியன்னையின் திருவயிற்றில் குடிக்கொள்ளச் செய்த நிகழ்வு மூவொரு இறைவனின் செயல்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. இயேசுவின் திருமுழுக்கின் போது அவர் யோர்தான் ஆற்றிலிருந்து கரையேறியவுடன் வானம் பிளவுபட்டு தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்ததையும், என் அன்பார்ந்த மகன் இவரே என்று விண்ணகத்திலிருந்து தந்தையின் குரல் ஒலித்ததையும் நற்செய்தியாளர்கள் பதிவு செய்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து தம் சீடர்களிடம், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று கூறியது இறைவன் மூவொரு கடவுளாக வாழ்கிறார் என்பதை மெய்ப்படுத்துகின்றது. தமத்திருத்துவ பெருவிழாவை கொண்டாடும் நாம் ஒரே ஞானம், ஒரே வல்லமை, ஒரே சித்தம், ஒரே தேவ சுபாவம் கொண்டு விளங்கும் மூவொரு இறைவனிடம் நமது குடும்பங்களின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம்.
நாளைய பெருவிழாவை பற்றி தெரிந்து கொண்ட நாம் நாளைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சரிவரச் செய்வோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளை எண்ணி பார்ப்போம். இன்றைய நாளிலே காலையிலிருந்து இந்த நொடி வரை எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த அற்புதமான ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்பிக்கை வாழ்க்கைக்காக, நமது நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோமா? ஆண்டவரே இயேசுவே, இது இந்த அற்புதமான நம்பிக்கை என்ற மாபெரும் கொடைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நம்பிக்கை வாழ்வுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் பல நேரங்களிலே நம்பிக்கை இழந்தவர்களாக, இந்த நம்பிக்கையை நாங்கள் வாழ்க்கைப்படுத்த மறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கிருந்த அதே மனநிலையை தாரும். எங்களது நம்பிக்கை இன்னும் ஆழப்படுத்தும். ஆண்டவரே, இந்த ஆழமான நம்பிக்கையை நாங்கள் பிறரோடு எங்களது வாழ்க்கையின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய, வாழ்ந்து காட்டக்கூடிய சக்தியை, தைரியத்தை, ஆவியாருடைய ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். தாயகம்